ஹாய், ஆக்சுவலாக என் பேர் அரவிந்த். நான் யூஸ்வலாக வந்து கிரிக்கெட் ரொம்ப விளையாடுவேன் நான் ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப டேன் ஆகிருந்துச்சு ஆக்சுவலாக எனக்கு. ஸோ என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ரெஃபர் பண்ணியிருந்தாங்க இந்த க்ரூம் ஸ்கின் கிளினிக் அப்படின்ட்டுன்னு. சொல்லப்போனால் அவள் என்ன டெஸ்ட் பீஸ் மாதிரி தான் அனுப்பிச்சா. பட் இருந்தாலும் நான் ரெஃபர் பண்ணிட்டு சரி ஓகேன்ட்டு நான் அவங்க இன்ஸ்டா ப்ரொஃபைல் பார்த்தேன், கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ சரி வந்து செக் பண்ணி பார்க்கலான்ட்டுன்னு வந்தேன். ஸோ வந்துட்டு என்கிட்ட மேம் வந்து பேசினாங்க, என்ன கிளியர் என் ஸ்கின் எவ்வளோ டேமேஜாக இருக்குது, என்ன மாதிரிலாம் வருன்ற மாதிரி சொன்னாங்க. டென்ஷன் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ டென்ஷனில் கம்ப்ளீட்டாக என் கலர் ஸ்கின் டோனே மாற்றுற மாதிரி இருந்துட்டுன்னு. ஸோ என்னோடய ஒரிஜினல் கலர் லைக் பிஃபோர் டேன் எப்படி இருந்துச்சோ அதேமாதிரி மாற்றுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் கோவித்தப்பன் அந்த மாதிரி போயிருந்தேன். ஸோ ஆக்சுவலாக லைக் ஃபஸ்ட் 2 செஷன்ஸ் எனக்கு ரொம்ப எதுவும் கிடையாது. ஓகே, நல்லா கொஞ்சம் அந்த கிராஜுவல் சேஞ்சஸ் வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. லைக் 5th 6th செஷன்ஸ்லாம் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக எனக்கு அந்த சேஞ்சஸ் கிளியராக தெரிஞ்சிச்சு. ஈவன் என் கொலீக்ஸாக இருக்கட்டும், எங்கள் அம்மாவாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா பாசிட்டிவ் ஃபீட்பேக் தந்துருந்தாங்க. ஸோ லைக் நல்ல இது. பட் அந்த அவங்க சொன்ன லைக் ஸ்டெப்ஸ், அந்த ஸ்கின் மெயின்டைன் பண்ணுறது, ஸோ சில ஸ்டெப்ஸ்லாம் கரெக்டாக அவங்க கேட்டு எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க எல்லா டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த ஃபாலோப்பும் நல்லா கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஸ்கின்ஸ் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருந்துச்சு, நல்லா நீட்டாக இருந்துச்சு. சொல்லப்போனால் இப்போது எனக்கு ஸ்கின் கொஞ்சம் நல்லா ஃபீல் பெட்டராக இருக்குது. ஸோ லைக் நான் ஃப்யூச்சராக லைக் ஃபர்தர் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணலான்ட்டு இருக்கேன் பிளானில். ஸோ தேங்க்ஸ்.